இனியா பாப்பா, நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஆமா அக்கா, சொல்லுங்க. ஒரு ஊரில் குப்புசாமி என்ற விவசாயி இருந்தார். அவருக்கு ராமு, சோமு, தாமு என்று 3 மகன்கள் இருந்தார்கள். 3 மகன்களின் நடவடிக்கைகள் விவசாயிக்கு மிகுந்த வேதனை தந்தது. ஏனென்றால் அவர்கள் எந்த வேலையையும் செய்வதில்லை. அவர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். இதனால் விவசாயி மிகவும் வருத்தப்பட்டார். அவர்களை திருத்த ஒரு வழி யோசித்தார். ஒரு நாள் அவர் தன் மகன்கள் அனைவரையும் அழைத்து ஒரு பெரிய குச்சிக்கட்டை கொடுத்தார். யார் இந்த குச்சிக்கட்டை உடைக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு பரிசு தருவேன் என்று கூறினார். ஒவ்வொரு மகனும் தனித்தனியாக முயற்சி செய்தனர். அவர்களால் குச்சிக்கட்டை உடைக்க முடியவில்லை. பிறகு விவசாயி குச்சிக்கட்டை அவிழ்த்து ஒவ்வொரு குச்சியாக ஒவ்வொரு மகனிடமும் கொடுத்தார். இப்போது அவர்கள் மிக எளிதாக குச்சிகளை உடைத்தனர். விவசாயி சிரித்துக்கொண்டே, பாருங்கள் மகன்களே, நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் யாருமே உங்களை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் இந்த குச்சிகளைப் போல எளிதாக உடைக்கப்பட்டு விடுவீர்கள் என்று கூறினார். அவர்கள் தந்தை சொன்னதை புரிந்து கொண்டனர். ஒன்றாக விவசாயம் செய்து நல்ல அறுவடையும் பெற்றனர். அன்றிலிருந்து அவர்கள் ஒற்றுமையாக வாழத் தொடங்கினர். மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். மனத்தின் நலம் உயிருக்கு ஆக்கமாக விளங்கும். இனத்தின் நலமோ எல்லா புகழையும் வழங்கும்.